ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்க நான் வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் க்ளீனிங் ஒர்க் அண்ட் பார்த்திங்கன்னா கார்டனிங் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெவியெல்லாம் பண்ண போகிறது இல்லை, ஒரு கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃப்ரிட்ஜெலாம் பார்த்திங்கன்னா நம்ம மந்த்லி 2 or 3 டைம்ஸ் தான் க்ளீன் பண்ணுவேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் கூட க்ளீன் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. நான் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மந்த்லி 1, 2 இல்லை 3 அந்த டைமில் தான் க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜை எடுத்து வச்சுடுவேன். பண்ணால் நல்லா டீப் க்ளீனிங் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா பண்ணவே மாட்டேன், எல்லாத்தையும் எடுத்து ஓர வச்சுடுவேன். நான் ரொம்பவே லேசியானவன். பார்த்திங்கன்னா சோம்பேறித்தனம் எவ்வளோனா ரொம்ப நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கினோன்னா ரொம்ப ஹாப்பி. எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா வேலைக்கு போயிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும். வேலையை விட்டு நின்றுட்டோம் வீட்டில் தான் இருக்கோம் அப்படின்னா அந்த லேசி ஃபீலிங் எங்கேருந்து வருதுன்னே தெரியாது, ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்கார முடியாதா அப்படின்ற ஒரு ஃபீல் யாருக்கெல்லாம் வராதுன்னு இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது. வேலை முடிச்சுட்டு டக்குன்னு எப்படா ஃப்ரீயாக இருக்க போகிறோம் அப்படின்னு தான் மைண்ட் இருந்துகிட்டே இருக்கும். இனி எனக்கு எட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பொருளும் பார்த்து மேலே வச்சுட்டு இருந்தேன். ஆனால் இந்த தர்பூசணி மட்டும் மேலே எங்கேயும் வைக்க முடியாது, உருண்டு கீழே விழுந்து உடஞ்சிட போகுதுன்னு சொல்லிட்டு கீழே வச்சுருந்தேன். இந்த பையன் என்னன்னு பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போயிட்டு அவரே கத்தி எடுத்து வெட்டுறேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு தூக்கி போய் தொம்முன்னு போட்டதோடு சரி, தர்பூசணி 1க்கு 4 பீஸ் ஆகி போச்சு. அதனாலேயே இந்த பிளேஸை மாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா குலதெய்வம் கோயிலுக்கு போக வேண்டியதாக இருக்குது. நாங்கள் எப்பயுமே பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா 2 or 3 டைம் கண்டிப்பாக போயிடுவோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டுக்கு போவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆடி மாதத்துக்கு போவோம். இன்னொரு நாள் சொல்லவே முடியாது, எங்களுக்கு கல்யாண நாள், பர்த்டே அப்படின்னு எந்த நாள் வந்தாலும் பார்த்திங்கன்னா குலதெய்வத்துக்கு போயிடுவோம். இந்த பழக்கத்தை கொண்டு வந்தது எல்லாமே என்னோடய சிஸ்டர் தான். அவங்க தான் இப்போ சொல்லுவாங்க, நல்ல வருஷம் கோயிலுக்கு போகிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல விஷயமும் அவங்க எங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எப்பயுமே வருஷத்துக்கு 3 டைம் நம்மளோட குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்துடுவோம். ஸோ அதனால் குலதெய்வத்துக்கு போகிறோம் அப்படின்றனால வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு போகிறது ரொம்ப நல்லது. வந்தோடனே பார்த்திங்கன்னா படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோமோ இல்லையோ, நம்மளுக்கு முதல்ல ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணணும். ஃபஸ்ட் நான் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டது அது மட்டும்தான். ஷாப்பிங் போகலாமா கேட்டவுடனே மேலேருந்து கீழே பார்த்தாங்க. சரி ஓகே, இவங்க வாங்கி தர மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு நான் ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டேன். எப்படியா இருந்தாலும் வீட்டின் முன்னாடி நின்னா வாங்கி கொடுத்து தானே ஆகணும். இந்த ட்ரிக்லாம் யார் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். நம்மளை நேரடியாக கடைக்கு கூட்டு போக முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த பனிஷ்மெண்ட் கொடுக்குறது ஒன்றும் தப்பு இல்லைல்ல. நீங்களாம் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். கரெக்டாக ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ணி கிட்டத்தட்ட 7-8 நாள் ஆகிட்ருக்கோம். ஆனால் அவங்க வீட்டில் இருக்கும்போது தான் கரெக்டாக டெலிவரி பண்ணுவாங்க. சரியான காமெடியாகவும் இருக்கும், நம்ம மாட்டிக்கிற சமயமும் இருக்கும். நம்ம எப்படியாவது தெரியாமல் வாங்கி வச்சிடலான்னு ஒரு பிளான் பண்ணுவோம். பட் அது நடக்கவே நடக்காது. நான் நிறைய வாட்டி இந்த மாதிரி வாங்கி கட்டியிருக்கேன். நீங்கள் எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. நம்ம ஒரு வேலை செய்கிற போட்டு இன்னொரு வேலைக்கு போனால் இந்த நிலமை தான். சரி ஃப்ரிட்ஜில் எதனா எடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் போனேன். இது பார்த்திங்கன்னா ஓடாத ஃப்ரிட்ஜு. இது என் மாமியார் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி இந்த ஃப்ரிட்ஜு அதை தூக்கி போட மனசு இல்லாத அப்படியே வச்சுருந்தாங்க. ஸோ அதை நான் பார்த்திங்கன்னா ரீயூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பாத்ரூமுக்கு வாங்கிட்டு வந்த அந்த இது ஹார்பிக், அது அப்புறம் சோப்பு, இதெல்லாம் மட்டும் இது உள்ளே வச்சுக்கிறது. அப்புறமா ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணுற ட்ரிம்மிங் மிஷின்லேருந்து எல்லாமே இது உள்ளே போட்டு வச்சுருப்பேன். அவசரத்துக்கு டக்குன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா பசங்கக்கிட்ட வெளியே வைக்கிறதோட இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு லாக் பண்ணிட்டேன்னா இவங்களால திறக்கவும் முடியாது. அப்படின்றதுனால கொஞ்சம் மூலத்தனமாக வேலை செஞ்சு இந்த மாதிரி வேலைலாம் பண்ணு. இந்த ஃப்ரிட்ஜு போட்டால் வெறும் 1000 ரூபாய்க்கு தான் வாங்கிப்பாங்க. சரி அது நம்ம வீட்டில் இருந்தால் யூஸ் ஆகட்டுமேன்னு சொல்லிட்டு அதை ஒரு ஓரமாக வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். வீடெல்லாம் பெருக்கி கூட்டி தொடச்சி முன்னாடியே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டா தான் மறுநாள் போகும்போது காலையில் எழுந்தமா ஜம்முன்னு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு போகலாம். தமிழ் வருஷ பருப்பு வரப்போகுது. எல்லாருமே என்னென்ன பிளான் பண்ணியிருக்கீங்க வெளியே அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா லீவ் விட போகிறாங்க. யாரெல்லாம் டூர்லாம் பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க வெக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களும் பிளான் பண்ணுறோம், பண்ணிகிட்டே இருக்கோம். சரி இந்த சாட்டர்டே சண்டேவாவது பார்த்திங்கன்னா வெளியே போகலான்னு பிளான் பண்ணோம். அது என்ன நேரமோ என்னமோ தெரியல. பார்த்திங்கன்னா குட்டி பாப்பா வச்சுட்டு எங்கேயும் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக எங்கள் 2 பேர் வீட்லேயும் சொல்லிட்டாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் எல்லாத்தையும் அடைக்கிட்டு இருக்கிற இடத்தவே அமைதியாக இருக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆசை எனக்கு ரொம்ப வெளியெல்லாம் போகணுன்னு. பார்க்கலாம் இந்த வாட்டி எங்கே கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கண்டிப்பாக சொல்லிட்டேன், என்னை கண்டிப்பாக வெளியே கூட்டுன்னு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. வீடை ஃபுல்லாக கூட்டி எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 20 நிமிஷம் மேலேயே ஆகிடும். அதில் வர பின்னாடியே இனியன் வர ஒரு பக்கம் துரத்திட்டே வருவார். நான் பெருக்கிட்டு போனால் இவர் பின்னாடி குப்பை போட்டு வரதான் இவரோட பெரிய வேலை.
பேபி பிறந்த அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் டிப்ரெஷன் அதிகமாகவே இருக்கும். முடி எந்த அளவு கொட்டலாம் தெரியல, எனக்கு எக்கச்சக்கமாக முடி கொட்டுது. அது முடி கொட்டுறதை பார்த்தே எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாகவே இருக்குது. இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியல. இதுக்கு ஒரு ஹேர் பேக் மட்டும் பார்த்து வச்சுருக்கேன். இதை ட்ரை பண்ணிவிட்டு நான் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு எதனா வந்து ஐடியா தெரிஞ்சான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப கொஞ்சம் நஞ்செல்லாம் கொட்டல, கிட்டத்தட்ட வந்து ஒரு நாளைக்கு 100 கிராம் முடி கொட்டுது. சிக்கு உடைக்காத இருக்கவும் முடியல, சிக்கு உடைச்சா எக்கச்சக்கமாக முடி கொட்டுது. என்னத்தை பண்ணுறதே தெரியல. இதை பார்த்து மனசு ரொம்ப வேதனையாகவே இருக்குது. நம்ம பசங்க அடம் முடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொருள் வந்து நம்ம வாங்கி கொடுத்துட்றோம். அது பின்னாடி ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையை உண்டாக்குது. பசங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு முன்னாடி 1க்கு 4 வாட்டி யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா வந்து இப்போ இந்த காலத்தில் வந்து வண்டி தான் பசங்க வந்து மாடலாக கேட்குறாங்க. வாங்கி கொடுத்துடலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அது அவங்க சேஃப்டியாக ஓட்டணும், அதுதான் இப்போ பெரிய பிரச்சனையே. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பசங்க அடம் முடிக்கிறாங்க அப்படின்றதுக்கோசம் வாங்கி கொடுக்குறது ஒரு பக்கம் பயமாக இருக்குது. அப்படி வாங்கி கொடுக்கலன்னா பசங்க தப்பான முடிவும் எடுத்துடுறாங்க. எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் நம்ம தயாராக இருக்க வேண்டியதாக இருக்குது. பார்க்கலாம் நம்ம பசங்க வளர என்னென்ன கேட்குறாங்களோ. ஆனால் வந்து நான் இப்போவே ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன், வண்டி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வண்டியால் தான் நிறைய பிரச்சனை வந்துட்டுருக்கு. நம்ம பசங்க என்ன கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கார்டனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சில பல காய்கறிலாம் போட்டிருக்கேன். இன்னொரு பக்கம் கீரை போட சொல்லிட்டு ஹஸ்பண்ட் காலைல சொல்லிட்டு போனாங்க. ஸோ அதனால் வந்து சிரிக்கிற விதை வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். சரி அதை இன்றைக்கி போட்டு விட்டலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு புல்லெல்லாம் வந்து பிடுங்கி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இது ஆல்ரெடி ஹஸ்பண்ட் ஒரு வாட்டி வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. ஆனால் அது பண்ணி கொடுத்து 1 வீக் ஆகிடுச்சு. ஸோ புல்லெல்லாம் வளர்ந்துருந்தது. சரி அதெல்லாம் வந்து மொத்தம் ஃபுல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா விதை வந்து கொஞ்சம் தூவி விட்டுட்டேன். ரொம்ப நிறையெல்லாம் தூவக்கூடாது. இந்த சில்லு முள்ளுன்னு சொல்லுவாங்க, இது அங்கங்கே தொட ஃபுல்லாக வந்து ஏறிக்கும். இதெல்லாம் வந்து பார்த்து பண்ணணும். கீரை விதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொட்டிடக்கூடாது, கொஞ்சமாக மீடியமாக கொட்டணும். இல்லைனா வந்து செடி வரவே வராது. கொட்டிட்டு வந்து பார்த்திங்கன்னா மேலாப்பில் வந்து கொஞ்சம் மண் வந்து தூவி விடணும். இந்த மண் தூவி விட்டுட்டு தண்ணி விடுறதுக்கு முன்னாடி வெக்காவோ அப்படி இல்லைனா ஈரத்துணி கூட மேலே போட்டு மூடிட்டு தண்ணி விடலாம். ஏன்னா வந்து கொஞ்சம் முளைக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கணும். நான் என்ன பண்ண போன வாட்டி தப்பு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அவ்வளோ வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விடவே வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுக்கு ஈரப்பதம் சுத்தமாக பற்றவே இல்லை. அதனால என்னமோ தெரியல, செடி வந்து போன வாட்டி வரலை, விதையும் சரியில்லை. இந்த வாட்டி வந்து எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணணும்னு நினைக்கிறேன். கத்திரிக்காய் செடியெலாம் அங்கங்கே நட்டுருக்கேன். தக்காளி தான் வந்து பார்த்திங்கன்னா மாடு ஃபுல்லாக வந்து மேய்ஞ்சிடுச்சு. இதெல்லாம் கூட உங்களுக்கு தெரியும், நல்லா மாடு இலையெல்லாம் மட்டும் சாப்பிட்டு போயிடுச்சு. பார்க்கலாம், இந்த வாட்டி மாடு உள்ளே விடாத மாதிரி எதனா பண்ணணும். ஆள் இல்லாத டைமில் வந்து மாடு ஃபுல்லாக மேய்ஞ்சிட்டு போயிடுது. பாவக்காவும் பார்த்திங்கன்னா நிறைய பிஞ்சு விட ஆரம்பிச்சிருக்கு. நான் வந்து அறுவடை பண்ணுறதெல்லாம் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இதை எங்களோட குட்டி மினி கார்டன் கூட சொல்லலாம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ கொஞ்சம் தினமாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பலாம் வந்து இறங்கி செய்யலை. ஏன்னா பாம்பு இங்கே நிறைய மேயுது அப்படின்றனால வரத்துக்கே பயம். கூட யாரும் ஒருத்தரை வச்சுட்டு தான் வருவேன். கீரை வந்து விதை போட்டு வச்சாச்சு. அதுக்கு வந்து தண்ணி ஊற்றி முடிச்சாச்சு. சரி, இனி நம்ம வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.